திருப்பதி போன உடனே பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து திருப்பதிக்கு எங்களோட காரில் கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக தான் போனோம். ஸோ எங்களோட பயணம் ரொம்பவே இனிமையாக இருந்ததுன்னே சொல்லலாம். தூத்துக்குடியிலேருந்து மதுரையிலேருந்து சேலம், சேலம்லேருந்து திருத்தணி, அப்புறம் திருப்பதி இப்படி போனோம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் சேலம் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய வெண்ணாங்குடி முனியப்பன் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு முத்துமலையில இருக்கக்கூடிய வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் 145 அடி உயரமுள்ள முருகனை தரிசனம் பண்ணி நாள் காலையில திருத்தணி முருகனை தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிட்டோம். முருகனை தரிசனம் பண்ணிட்டு இனிதே திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே ஹோம்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால நாங்க அந்த ஹாலிடே ஹோம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. காளகஸ்தி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கோவில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க திருமலை கிளம்பிட்டோம். பெருமாளை தரிசனம் பண்ண கார்ல போகாம பஸ்ல போறோம். ஏன்னா சேஃப்டி இல்ல கார்ல போறது, பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல அப் அண்ட் டவுன் 6 பேருக்கு 710 ரூபா வாங்கியிருக்காங்க. இது 3 நாள் வேலிடிட்டி இந்த டிக்கெட்டு. ஸோ நாங்க போற வழியில காண்பிக்கிறோம் உங்களுக்கு. திருமலையில போய் இறங்கி வேகமா போயிட்டே இருந்தது கியூ. சோ கியூனா ரொம்ப கூட்டம் இல்ல, நல்லாதான் ஃப்ரீயா தான் போச்சு, நல்லாதான் நடந்து போயிட்டு இருந்தோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா தான் போச்சு. ஒரு கடத்துல ஒரு வெயிட்டிங் ஹால் எல்லாம் வந்தது. அந்த வெயிட்டிங் ஹால் நம்பர் 3ல நாங்க உள்ள போனோம். சோ உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ரூம் அடைச்சிட்டாங்க. இப்ப திறந்துருவாங்க, ஒரு ½ அன் ஹவர்ல திறந்துருவாங்க, 1 ஹவர்ல திறந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். மதிய லஞ்சுக்கு ஒரு ஃபுட் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம். கொஞ்ச நேரம் கழிச்சதும் வெளியில இருந்து ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்க வந்தாங்க. அதுக்கப்புறம் பெருமாளை பாத்துடலாம்னு சொல்லி வேகமா போனோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் கியூ போச்சு. அதுக்கப்புறம் வெளியில லட்டு வாங்குறதுக்கு போனோம். லட்டு வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப கூட்டங்க. சோ அங்க 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேல நின்றுருக்கோம். அங்க அவ்வளவு கூட்டம். லட்டு வாங்குற இடத்துல பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டிஸ் அங்க கிடையாது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொன்னா, பெருமாளை 10 செகண்ட் கூட பாக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். லட்டு வாங்குற இடத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு டிக்கெட்டுக்கு ஃப்ரீ, லட்டுக்கு 2 லட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஹலோ கைஸ், நாங்க திருப்பதியில சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. மார்னிங் 10 o'clock கோயிலுக்குள்ள என்டர் ஆனோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா midnight 2:20 ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ரூம் கிளம்பிடுவோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு லட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனோம். சுவாமி தரிசனம் பண்ற இடத்துல ரொம்பவே நெரிசல், ஒரு ப்ராப்பரான கியூ இல்ல. ரொம்ப மக்கள் கூட்டம் அப்படியே நெரிச்சு தள்ளிட்டாங்க. சுவாமியும் ஒரு நிமிஷம் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. போங்கன்னு சொல்லி தள்ளுறாங்க. லட்டு வாங்குற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம். அங்கேயும் கியூ ரொம்ப நெரிச்சிட்டு தான் போறாங்க. அங்கேயும் ப்ராப்பரான கியூ இல்ல. ஸோ ரொம்பவே கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு.
இப்ப மிட் நைட் 2:20 ஆயிருச்சு. மழை வேற லைட்டா சாரல் விழுந்துட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து கிளம்பிட்டோம் ரூமுக்கு. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில மணி மார்னிங் 4:30 ஆகுது. ஃபுல்லா மிஸ்ட், பனி மூட்டமா இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் நீங்க பெருமாளை தரிசனம் பண்ண போறீங்கன்னா மார்னிங் 10 மணிக்கு போகாதீங்க. அப்படி ஒருவேளை திருமலைக்கு நீங்க 10 மணிக்கு போயிட்டீங்கன்னா வெளியில சுத்தி பார்த்துட்டு திருமலையில உள்ள வெளியில இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா ஈஸியா போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கவே இல்லை. நீங்க மார்னிங் போனீங்கன்னா இப்படிதான் போற ரூம்ஸ்ல நீங்க அடைஞ்சு கிடக்க வேண்டியிருக்கும். சோ என்னோட சஜஷன், பெருமாளை தரிசனம் பண்ண போறீங்கன்னா நைட்டு போங்க. அதுவும் குறிப்பா 12 மணிக்கு மேல போங்க. நைட்டு 12 மணிக்கு மேல போனீங்கன்னா ஈஸியா பெருமாளை போனதுமே பாத்துக்கலாம். ஆனா பெருமாளை 10 செகண்ட் மேல பார்க்க விட மாட்டாங்க, எத்தனை மணிக்கு போனாலும். இதுதான் வந்து நிலவரம். சோ நாங்க திருப்பதி போயிட்டு வந்தது இந்த நிலையில தான் போயிட்டு வந்தோம். நீங்க திருப்பதி போகணும்னு நினைச்சீங்கன்னா முன்னக்கூடிய சிறப்பு தரிசனம் புக் பண்ணிட்டே போங்க. எல்லாரும் போய் திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணிட்டு சேஃப்டியா போங்க, பிளான் பண்ணி போங்க. ஒரு காமெடியில வடிவேல் சொல்வார்ல, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு, அதே மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. இனிதே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off. Jaya. Bye.